பட் சேலட்லாம் அப்படி கம்மியாயிட்டு சேம் லைக் அப்படி இப்படின்னு போட்டு சேம் லைக் ஒரு ஃபார்மசி சரிங்களா. கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய இடத்த கட் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய இடத்துல நாய்ஸ் எழுதுலாம் வந்து வேறு ஒரு வெப்சைட்டில் போட்டு அந்த நாய்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியில் மாற்ற வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம இப்போ வந்து 1080p 60 frames செகண்டில் ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கிறோன்னு வைங்களேன். அதை வந்து நான் சொன்ன வெப்சைட்டில் போட்டு நாய்ஸ் கேன்சல் இதில் எப்போ பிரேக் அடிப்பான் எப்போ கட் அடிப்பான்னு இந்த 2 லைன் தெரியவே கொடுத்த ரீசன் என்ன, ஒரே ஒரு ஆள் தான் கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 6. ஸோ நம்மளோட ஒரு மாதம் 1 lakh சேலஞ்ச் வீடியோவில் இன்றைக்கி டே 6. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈமோஜி அனுப்புகிறீங்க. பட் நிறைய ஈமோஜி அனுப்புகிறீங்க. ஒரே ஈமோஜி அனுப்புனீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். பட் எப்படின்னா டிஃப்ரெண்ட் ஒரே ஐடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஈமோஜி சென்ட் பண்ணுறீங்க. ஸோ நம்மளோட இது என்னது அப்படின்னா ஒரே ஒரு ஈமோஜி தான் வச்சுருப்போம். அதை யார் அதிகமாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிவ்அவே அப்படின்னு சொல்லிடணும். ஸோ அதனால் அதுக்கான ஒரு வேலையை பாருங்கள். தேவையில்லாமல் கீபேடில் இருக்க அவ்வளோ ஈமோஜி டைப் பண்ணி அனுப்பாதீங்க. அப்படி அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன், தப்பாக நினைக்காதீங்க. ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ரைடர் சூர்யா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 6ங்க. ஆமாங்க, ஏதோ நல்லபடியாக 5 நாள் நம்ம சமாளித்து கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கி டே 6. ஏதோ ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா கிவ்அவே கொடுக்குறோம். அந்த 1 லட்ச ரூபாலேருந்து எடுத்து நம்ம வந்து கிவ்அவே கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10,000, செகண்ட் வந்து 8,000, தேர்ட் வந்து 5,000. ஸோ இந்த மாதிரி கிவ்அவே கொடுக்குறோம். ஸோ கிவ்அவேல நீங்களும் இது பண்ணணும், நீங்களும் அது இது பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ நம்ம வந்து டெய்லியும் போடுற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஈமோஜி வச்சுருப்போம். ஏதாவது ஒரு வீடியோவில் ஏதாவது ஒரு ஈமோஜி வச்சுருப்போம். அந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்தா போதும். அந்த வீடியோவில் அந்த ஈமோஜியை பார்த்து கமெண்ட் பாக்ஸில் யார் அந்த ஈமோஜியை அதிகமாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அப்படி வந்து 30 நாள் கமெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிவ்அவே கொடுக்குறோம். ஸோ வீட்டிலேருந்து இந்த மாதம் நீங்கள் 10,000, 8,000, 5,000 ஒரே ஆள் கூட அவ்வளோத்தையும் ஏர்ன் பண்ணலாம், தப்பு கிடையாது சரிங்களா. அப்படி நீங்கள் பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்க, நம்ம இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 9 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி வந்தாங்க. அவ்வளோதான் பண்ண முடிஞ்சிச்சு நேற்று. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3:50 ஆச்சு. 4 மணின்னு வச்சிங்களேன். இன்னும் ஒரு ஆர்டர் கூட எடுக்கல. பட் இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ முடியுது அப்படின்னு. ஃபுல்லாக இன்றைக்கும் டிராஃபிக் தான். நேற்று ரொம்ப டிராஃபிக்கு, இன்றைக்கி நல்ல வேலை இந்த லைனில் எதுவும் இல்லை. முக்கியமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க, இது கொஞ்ச நாளாக நம்ம வீடியோ போட்டது வந்து மீட்டர் தெரியாது, இதுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிட்டே இருந்திருக்கு. நான் இப்போ தான் 2 நாளுக்கு நோட்டி சின்னதாக அதை ஒரு செக் பண்ணி செட் பண்ணி வச்சுருந்தேன். பட் நான் கொஞ்சம் அசைஞ்சிருச்சு இன்னைக்கு. சரி, இது ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டேங்க. அதை சொல்கிறோம். 13 கிலோமீட்டர் 16 நிமிஷம் போட்டிருக்காங்க. டிராஃபிக் எதுவும் கிடையாது. உட்காந்தேன், ஆர்டர் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து உட்கார இடம் தான் சேலட் பக்கத்தில் தான் உட்காந்தோம். பட் சேலட்டில் ஆர்டர் வரல. சேலட் பக்கத்தில் இருக்க ஒரு வேகி கடையிலேருந்து. ஏன் இந்த டைம் இவ்வளோ வேகமாக போனோம்? சரி, அவருக்கு என்ன கஷ்டமோ, எமர்ஜென்சி பாத்ரூம் இருக்கான். ஆர்டரை கொடுத்தாச்சு. செகண்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கேன். வாவ், அந்த சீனை பாருங்க, வேற லெவலில் இருக்குங்க. உண்மையாகவே அருமை அருமை அருமையாக இருக்குது. இவன் மேலே ஏற விடுவானா நம்மளை? எண்டுக்கு வந்துட்டேன். ஓ மை காட், சூப்பராக இருக்குங்க. அந்த சன்னு கேட்டுருக்கு பாருங்க. என்ன கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தாப்புலன்னு வைங்களேன், வேற மாதிரி இருக்கும். இந்த லைனில் மட்டும் கீழே இறங்க விடாது. ஏன் சொல்லிட்டா எப்போ எடுத்தாலும் அதில் போலீஸ் பிடிச்சிட்டே இருக்காங்க. நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அதில் ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷம் லேட் ஆகிட்டுன்னு வைங்களேன், கஸ்டமருக்கு நம்ம பொருள் கொடுக்க டிலே ஆகிடும். இப்போ நம்மகிட்ட பொருள் இல்லை, ஓகே. பட் பொருள் இருக்கும்போது போனால் இந்த லைனில் போனால் பிடிச்சிருவாங்க. இந்த வண்டியெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குங்க. இதில் தான் பிடிச்சி ஏற்றி கொண்டு போகிறாங்க நம்ம வண்டியெல்லாம்.
கிளைமேட் அப்படியே கொஞ்சம் மாறிடுச்சுங்க. இப்போ சில்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாகிட்டு. இன்றைக்கெலாம் பாருங்கள் ஜாக்கெட் கூட போட்டு வரல. நேற்றே ஜாக்கெட் போட்டு வந்தேன். நேற்று வெக்கையாகவே இருந்து ஹீட்டாகவே இருந்தனால சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஜாக்கெட் இல்லாமல் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி ஜாக்கெட் போட்டு வரல. இப்போ கூலிங்லாம் இல்லை, சும்மா நார்மலாக ஒரு காற்று அடிச்சுட்டு இருக்கோம், அந்த ஃபீல் தான் இருக்க தவிர கூலிங் இல்லை. சரி என்ன இந்த காதில் பாட்டு கேட்டுக்கிட்டே இப்போ இந்த கிளைமேட் அப்படி ரசிச்சுட்டு போகும்போது சூப்பராக இருக்கும். மேபி ஜனவரியிலேருந்து நம்ம வந்து வீக்லி ஒன் டைம் ஒரு ரைட் போகலான் இருக்கோம். தமாம், ஜித்தா, இந்த மாதிரி சவுதிக்குள்ளே இருக்க எல்லா கண்ட்ரிக்கும் நம்மளால் போக முடியும். பர்மிட் இருக்கு, நம்மளுக்கு பைக் லைசன்ஸும் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் ரெண்டலுக்கு பைக் எடுத்துகிட்டு அப்படியே ட்ரிப் போகலான் இருக்கேன். வேலைக்கிழமை நைட்டு கிளம்பி வெள்ளிக்கிழமை எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணி அங்கே சுற்றி பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை நைட் அங்கேருந்து கிளம்பி சனிக்கிழமை இங்கே வரணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை லீவு, அதனால தான். ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு ஒரு ஐடியா. பார்ப்போம், எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சுன்னா மேலே இருக்கோம். அனுபவிச்சுங்க. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:51 ஆகுது. ஸோ 4 மணிக்கு நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துடணும், 4:30க்கு ஒரு ஆர்டர் எடுத்தோம். இப்போ 5:51, 6 மணி ஆகிட்டு. ரெண்டு ஆர்டர் முடிச்சிருக்கோம், அவ்வளோதான். ரொம்ப ஆர்டர் கம்மிங்க. இங்கே இருங்க, ஒரு இடத்துல கூட ரெட் மார்க் இல்லை. பசங்களுக்குமே அதே தான், நம்ம ரூமில் உள்ள பசங்களுக்குமே அதே நிலமை தான். எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அங்கங்கன்னு ஒரு இடத்துல இருக்காங்க, பட் ஆர்டர் எதுவும் இல்லை. ஸோ நான் இப்போ இதில் போய் ஒரு யூட்டரை போட்டு ஸோ பாருங்கள், இதுதான் நான் ஹயபூசாங்க. ஹயபூசா ரெட் கலர் ஏஜிவி ஹெல்மெட். ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா? அது ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது. வா, பின்னால் பாருங்கள் என்ன எக்ஸாஸ்ட், ப்ரோகாஸ்டா. ஆனால் இது பார்க்க ஒரு மாதிரி இருந்த மாதிரி தானே இருக்குது. ஒருவேளை மேபி ஸ்பீட் அதிகமாக இருக்கும். வா, சூப்பர். ஸோ 6வது ஆர்டரு, சாரி 5வது ஆர்டரு. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9:10. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா சாலட் இருக்குது, வெஜிடபிள் சாலட், கோஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி, க்ரீன் ப்ரொக்கோலி, அப்புறம் ஸ்மால் டொமேட்டோ, சிக்கன், கார்ன், அப்புறம் வேறு என்னெல்லாம் இருந்துச்சு, ஆனியன், வேறு ஏதோ 2-3 ஐட்டம் கிடந்துச்சுங்க. கேப்சிகம். ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் இதுக்குள்ளே இருந்துச்சு. இதோட காஸ்ட் எவ்வளோன்னா 135 ரியால் காஸ்ட்டு. நம்ம வண்டி எங்கே இருக்குது தெரியுமா? அங்கே இருக்குங்க. அங்கே விட்டுட்டு இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன். கார் வந்த உடனே ஓடிடுவேன். ஏடா ஓட்டத்தை சுனாப்பானா. ஆமாம், ஹெல்மெட்டையும் போட்டுட்டு கையில் எப்படி ஒரு பொருளையும் தூக்கிட்டு போகிறதுக்கு இலக்கிது. 2வது இதுக்குள்ளே இருக்க பவுல் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பவுலுங்க. அந்த பவுலே ஒரு 35 ரூபா இருக்கும் நம்ம ஊரில் கடையில் போய் வாங்குறதா இருந்தால். அதுக்கப்புறம் பெரிய சாஸு இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க உள்ள. பேசாமல் கேன்சல் பண்ணி சாப்பிட்டு போயிடும். அண்ணா இருக்குது பார்த்தீங்களா நம்மளோட சுனாடே. பாப்கார்ன் நினைப்பேன், என்ன இவன் நடந்து போய் டெலிவரி பண்ணிடுவானு. உள்ள என்ன கிடக்கு? தண்ணி பாட்டிலுக்கு வெளியே போடு. ஐயையோ, உள்ளே போகாது. அப்புறம் ஏன்டா தந்து விட்ட? சோனா, முடிஞ்சிங்க, கேன்சல் தான். பொருளை வேற வாங்கிட்டு வந்துட்டேன். எப்பாடி, மேலே இருக்க கடவுளோ கீழே இருக்க கடவுளோ ஏதோ ஒரு கடவுள் காப்பாற்றிட்டான் இன்னைக்கு. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஜூஸ் டப்பாவை மட்டும் நவுட்டில் முடிஞ்சு. எவ்வளோ தூரம் பார்ப்போமா? ஆறு கிலோமீட்டர் தானா? ஜஸ்ட் 6 கிலோமீட்டர் தான்.
ஒரு 3 தோசை சமோசா அதெல்லாம் சாப்பிட்டேன். சரி 10 நிமிஷம் ஆகும், எப்படி பீஸா ரெடி பண்ணுறது கண்டிப்பாக 10 நிமிஷம் ஆகும் நார்மலாகவே. இது பீஸா கேட்டு கொஞ்சம் லேட் ஆகும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக உட்காந்து சாப்பிட்டேன். அதுமாதிரி ரோட்டை யூட்டன் போயிட்டு போனேன். கரெக்டாக நான் போய் 2 நிமிஷம் கழிச்சு ரெடி ஆகிட்டு சரி தாங்க அதையும் வாங்கிட்டு நான் கஸ்டமர் வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. 750 மீட்டர்ஸ் 750 மீட்டர்ஸ் ஒன்லி போய் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இறங்குறோம், திருப்பி வேலை பார்க்குறோம். அட்லீஸ்ட் ஒரு 10 ஆர்டராக கம்ப்ளீட் பண்ணாங்க. 9 ஆர்டர்லாம் கம்ப்ளீட் பண்ணால் டென்ஷன் ஆகிடுறான் சூப்பர்வைசர். நேற்று 9 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஒரு நாள் 9லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணதே கிடையாது. அதுக்கு மேலே தான் பண்ணுவோம், 10க்கு மேலே தான் பண்ணுவோம். நேற்று 9க்குன்னு அவன் இன்றைக்கி வார்னிங் லெட்டர் அனுப்பி விட்ருக்கான். டுடே சூர்யா எஸ்டர்டே ஒரு ஒர்க் இஸ் நாட் குட் blah 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 சேம் லைக் எனி another day சேம் லைக் அப்படி இப்படின்னு போட்டு சேம் லைக் ஸோ எதுனோ போட்டு விட்டுரு. கடைசியில் ஃபைனுன்னு போட்டு விட்டுருந்தான். சரி ஓகே சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் இனி இந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் மெசேஜை போட்டு விட்டேன். ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கும் 10 பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மணி இப்போ 10:57 ஆகிட்டு. அதிகபட்சம் நான் 1 மணி நேரத்தில் 2 ஆர்டர் எடுக்கலாங்க, அவ்வளோதான். இப்போ 6 முடிச்சிருவேன்னா 7-8 ஆர்டர் வேணா பண்ணலாமே தவிர 10 இப்படி ரொம்ப மோசமாயிட்டுங்க. நேற்றும் மோசம், இன்னைக்கும் மோசம். நாளையிலேருந்து என்ன ஆனாலும் சரி கரெக்டாக 12 மணி டூட்டினா 12 மணிக்கு கீழே வெளியே வந்திருக்கணும், ரூம் விட்டு வெளியே வந்திருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ விந்தி அப்படி இல்லை, ஒரு நாள் விட்டு ஒரு வீடியோ போடுவோமா நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்லை, டெய்லி ஒரு வீடியோ போடுவோமா, போனோன்னே இதை எடிட் பண்ணோம். 7 ஆர்டர் முடிச்சாச்சுங்க, 8ஆவது ஆர்டர் இது. 10 கூட பண்ண முடியலங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:44 ஆயிடுச்சு. இது ஒரு ஃபார்மசி சரிங்களா, கொஞ்சம் கஷ்டம் தானே. 10க்குலாம் வாய்ப்பே இல்லை. இது 8, நேற்று 9, இன்னைக்கு 8, 2 நாள் ரொம்ப கம்மி. சோழியை முடிச்சிடும் என் சூப்பர்வைசர். சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஆர்டர் எடுத்தாச்சு. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:15ங்க. ஒரு ஃபார்மசி ஆர்டரு பக்கத்தில் தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. இதில் போய்ட்டு ஒரு யூட்டனை போட்டு அப்படி போயிட்டு நேராக கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் இன்றைக்கி 8 ஆர்டர் தாங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா அது எப்படி சொல்லனே தெரில. ஆல்ரெடி நேற்று 9 ஆர்டரு, அது இன்றைக்கி 8 ஆர்டரு. நான் இந்த மாதம் என்ன பிளான் போட்டிருந்தேன், டெய்லியுமே ஒரு 15 ஆர்டருக்கு மேலே தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா போட்டிருந்தேன். பட் ஆனால் அதுக்கான சாத்தியக்கூரை இல்லாமல் போயிட்டு 2 மிஸ்டேக் என் சைடில் இருக்குங்க இப்போ வரைக்கும். அதை நான் என்னால் இதை இன்னும் இது பண்ண முடியல. மேபி பார்க்கணும். ஏன்னா 2 மிஸ்டேக் கம்பல்சரி. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்குறது சரிங்களா. ஏன்னா இப்போ நான் ரூம் போனாலுமே 12 மணிக்கு நான் ரூம் போனாலுமே குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங்க்கு இது பண்ணிடுறேன். நம்மலாம் இப்போ உள்ள இது வரைக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா உள்ளலாம் நிறைய அந்த ஈமோஜிலாம் கொடுத்தோ இல்லை உள்ள அந்த இதெல்லாம் பண்ணியோ, எப்படி சொல்ல, அந்த காமெடி இதெல்லாம் கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணாமலே நம்மளுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது சரிங்களா டெய்லியும் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம நிறைய இடத்த கட் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய இடத்துல நாய்ஸ் எழுதுலாம் வந்து வேற ஒரு வெப்சைட்டில் போட்டு அந்த நாய்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியில் மாற்ற வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம இப்போ வந்து 1080p 60 frames செகண்டில் ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கிறோன்னு வைங்களேன். அதை வந்து நான் சொன்ன வெப்சைட்டில் போட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணிவிட்டு நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது எம்பி ரொம்ப குறைஞ்சிருது. 1030 frames செகண்ட்ஸ்க்கு வந்துடுது சரிங்களா. அப்போ நான் திரும்ப அந்த ஃபுட்டேஜை இன்னொரு இதில் போட்டுட்டு 4K சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி அதுலேருந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலையுமே மாற்ற வேண்டியிருக்கு. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணி பார்த்தேன். சரி ஒன்னடியாக பண்ணலான்னு பார்த்தா குவாலிட்டி பங்கமாக உடஞ்சி ஃபிக்ஸ். அங்கே இருங்க ஹயபூசா இது அந்த ஹோண்டா விங்ஸ் அது என்ன வண்டி கடைசியாக போகிறது. பார்சலும் வாங்கிட்டேன். பார்சல் வாங்கிட்டு ரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன். சாப்பிட்டாச்சுன்னு அப்புறம் என்னடா பார்சல்னா நம்ம சாப்பிட்டாச்சு. ரூமில் உள்ள பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். புரோட்டா வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ நமக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு BMW, அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஹோண்டாவோட ஃப்ளையிங் சம்திங். அந்த வண்டி பேர் எனக்கு ஃபுல்லாக தெரிலங்க. அது ஒரு மாதிரி பஸ்ஸு. அது எப்படி பார்க்க ஒரு ஆட்டோ மாதிரியே இருக்கும். மேலே செட்டுலாம் போட்டால் அது ஆட்டோ தான். இல்லைன்னா அது ஒரு மாதிரி அந்த செட் இல்லாத ஆட்டோ இருக்கும். மேலே அந்த
இது இல்லாத அது கவர் ஆஃப் இல்லாத ஒரு ஆட்டோ மாதிரியே இருக்கும் அந்த வண்டி பார்க்க ரெண்டு. அந்த வண்டி ஃபோட்டோ நான் உங்களுக்கு இதில் போடுறேன், நீங்களே பாருங்கள். இந்த வண்டி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதிகம் பைக்கில் அதிகம். எங்களுக்கு அப்புறம் டெலிவரி ஜாப் பண்ணுற பைக்குக்கு அப்புறம் இருக்கிற ஒரே பைக்கு இங்கே அதிகமாக அந்த இதுதான். அந்த நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஹோண்டாவோட, அது ஹோண்டா தான், ஹீரோ கிடையாது, ஹோண்டாவோட ஏதோ பிளாக் ஃப்ளையிங் பிளாக்கா ஏதோ ஒன்று சூப்பராக இருக்கும். மியூசிக் சிஸ்டம்லாம் இருக்குங்க, அதை பாட்டு போட்டு அப்படியே கேட்டே போவாங்க, சவுண்டாக இருக்கும் அந்த பாட்டெலாம். 150 ஸ்பீடில் வரைக்கும் போகிற வரைக்கும் அந்த பாட்டு நல்ல கிளாரிட்டி இருக்கும். அதுமாதிரி அதோட வைசர் வந்து வைப்ரேட் ஆகாது. ஃபோனுக்கு தனியாக சார்ஜர் ஹோல்ட் எல்லாமே பக்காவாக இருக்கும். இங்கே தான் நம்பர் பிளேட், இங்கே நிறைய சுவிட்ச் இருக்கும். எதுக்குடா அந்த சுவிட்சின்னு பார்த்து நமக்கே தெரியும், அவ்வளோ சுவிட்ச் இருக்கும் அந்த வண்டியிலலாம். முன்னால் போயிட்டு நல்ல ஸ்பீடாக போயிட்டாங்கங்க, இல்லைன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சரிங்க, நம்ம வந்து இப்போ ரூம் போயிட்டு ஃபைல்ஸ் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு காலையில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன், ஏன்னா நைட்டு அரைகுறையாக தான் எடிட் பண்ணுவேன். காலையில் அதை அப்படியே கொஞ்சம் முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும். தம்ப்லைன் மேக் பண்ணணும், அது ஒன்று இருக்குது. இன்றைக்கி நேற்று அப்லோட் பண்ணதுக்கு வேணும் தம்ப்லைன் வைக்கல, அதுக்கும் இன்றைக்கி தான் உட்காந்து எடிட் பண்ணணும். நேற்று நல்ல தூக்கம் வந்துருச்சு, உடனே தம்ப்லைன் ரெடி பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கேன் தெரியுமாங்க, 100லேயே போயிட்டுருக்கேன். ஆனால் எவ்வளோ வண்டி முன்னால் போயிட்டுருக்கு பாருங்க. எல்லா வண்டியும் அதே மாதிரி போகிறனால பிரச்சனை கிடையாது. அவங்க திடீர்னு பிரேக் அடிக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. அப்படியே போயிட்டு இருப்பாங்க, நம்மளும் அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான். அதுதான் இந்த செகண்ட், இந்த 2 லைனுக்குள்ள வித்தியாசம். அந்த இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இதில் எப்போ பிரேக் அடிப்பான், எப்போ கட் அடிப்பான்னு இந்த 2 லைன் தெரியாது நம்மளுக்கு. பட் இந்த 2 லைனில் அது வாய்ப்பு கிடையாது. இண்டிகேட்டர் போட்டு தான் கம்பல்சரி கட் அடிச்சே ஆகணும். அவன் சும்மா புடாருலாம் திருப்பிட்டானா மடார்னு சரிஞ்சு கிடக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்க, வண்டி 110 கூட தான் போகுது. நான் காமிக்கல அதை, சரிங்களா? 110க்கு மேலே போயிட்டு இருக்கு. ஏதாவது வண்டி எதுவுமே அப்படி சுதாகாது இருக்கு, எல்லாடி போயிட்டே இருக்கு. நம்ம 110 போறோம்னா ஒரு 120 போவான், ஆனால் அப்படி போயிட்டே இருக்கும். அதுதான் எனக்கு இந்த ரோட்டில் பிடிச்ச விஷயம். இதுதான் பாட்டு போயிட்டுங்க இருங்க, எவ்வளோ அழகாக இண்டிகேட்டர் போடுறாங்க. ஏன்னா இந்த 2 லைன் அவ்வளோ முக்கியமான லைன். இதில் ஏதோ சம்பவம் ஆயிடுச்சுன்னா பெரிய டிராஃபிக் ஆயிரும், இடித்தவனுக்கும் இடி வாங்கினவனுக்கும் பெரிய சம்பவம் ஆயிரும். அதனால் இந்த 2 லைன் ரொம்ப முக்கியமான லைன். நம்ம நேடி பார்த்து இந்த 2 லைனுக்கு வரக்கூடாது, அந்த 2 லைனில் தான் நம்ம இருக்கணும். ரூல்ஸ் கிடையாது மற்றபடி. ஏன்னா அந்த பைக் இந்த 2 லைன் போகடான்லாம் கிடையாது, அந்த 2 லைன் தான் ஓட்டணும். இந்த 2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஸ்பீடாக போகிறதுக்கான கான்செப்ட் தான், சரிங்களா? நம்ம ஊரில் லாஸ்ட் லைனுக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் கொடுப்பாங்களா, அதில் எது போனாலும் ஃபைன்னு போவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். இன்னைக்கு கரெக்டாக 6 நாள் கழிச்சு இன்னைக்கு தாங்க என்னோட ப்ளூடூத்தில் சார்ஜ் இல்லாமல் இருக்குது. அது இப்போ தான் கீங்கின்னு அந்த சார்ஜ் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. இப்போ நான் 3வது லைனுக்கு வந்துட்டேன், சரி செகண்ட் லைன் வந்துட்டேன், சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன். சில இடத்துல 6 லைன் வரைக்கும்லாம் இருக்கும், அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ரோடு. அது பக்கா, அதெல்லாம் இதாக ஃபைங்கின்னு போகுது, அது அப்படிங்கிறது முன்னாடி போயிடும். அந்தளவுக்கு ஓட்டாங்கன்னு எல்லாரையும் 120 தான் ஓட்டணுன்ட்டு போர்டு வச்சுருப்பாங்க. 120 உங்களோட ஸ்டாப் ஸ்பீடுங்கிற மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் 120லாம் போக மாட்டாங்க. அது அப்படிங்கிறது அப்படி தான் கேட்கும், வண்டி போயிடும், அவ்வளோ ஸ்பீட் இருக்கும். அங்கே நான் ஒரு ஆட்டோ, ஒரு ஹயபூசா மட்டும் ஒரு ஆட்டோ பார்த்தேங்க, சவுண்டு ஹோன்னு கேட்டு. இன்னையோட விளாக் முடிஞ்சிங்க, சரிங்களா? போன விளாக் கொஞ்சம் எல்லாருக்கும் போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போர் அடிச்சிருக்குமா இல்லை அது எதுக்கு அந்தளவுக்கு வியூ போகணும்னு தெரில. இது எனக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 3 நாள் வந்து கிவ்அவேக்காக எல்லாரும் போராடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த வீடியோ அப்படியே விட்டுருவாங்க. அதனால தான் நான் யாருக்கும் கிவ்அவே கொடுக்க முடியாமல் போயிருதுங்க. ஸோ இதுதான், ஏன்னா இதுதான் போன வாட்டி நடந்துச்சு. ஒரே ஒரு ஆளுக்கு என்னால் கிவ்அவே நான் நல்லா 5 பேருக்கு கிவ்அவே கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். ஆனால் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளுக்கு தான் கிவ்அவே கொடுத்தேன். ரீசன் என்ன, ஒரே ஒரு ஆள் தான் கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க, மிச்சம் எல்லாரும் அப்படியே ஒரு 10 நாள் மெசேஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. சரி, ஓகே, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. என்னடா படம் பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுறேன்னு நினைக்காதீங்க, சும்மா அது ஓடிக்கிட்டே இருக்கும், என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான்.